Hello all. Today's topic ending defections on politics in Telangana. தெலுங்கானால ஜாக்டியல் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூவன்சி இருக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்டியலில் பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் சஞ்சய் குமார் அப்படிங்கிறவர் எம்எல்ஏவாக தேர்வாகியிருக்காரு. ஓகேங்களா, மக்களால் தேர்வாகப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளும் கட்சியான காங்கிரஸ்க்கு இவர் வந்து அவருடைய ஆதரவை தெரிவித்து காங்கிரஸில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இதனால் இப்போது பாலிட்டிக்ஸில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிலவர சூழ்நிலை தெலுங்கானாவில் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கே வந்து ஒரு சீர்கேடு. நம் மக்கள் ஒரு கட்சிக்காகவும் ஒரு பர்சனுக்காகவும் ரெப்ரசன்ட் பண்ணி ஓட் பண்ணும் பொழுது அவர் வந்து திடீர்னு வேறு கட்சிக்கு வந்து மூவ் ஆகிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சீர்கேடாக தான் இதை பார்க்குறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறக்காக ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட், எல்ஐபி சர்வீஸ் ஆன் எமர்ஜென்சி அண்ட் கவர்மெண்ட்ஸ் ஆக்ஷன்ஸ். எமர்ஜென்சி பீரியட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் தன்னிச்சையாக செயல்படலாம், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா. ஜனநாயகம் அங்கே வந்து முன் நிற்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 25, 1975 இந்திரா காந்தி பீரியடில் ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் இருந்ததுனால அவசர நிலை பிரகடனம் அறிமுகப்படுத்தினாங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா வார் டைம்ஸில் இந்தியா பாகிஸ்தான் சைனா வார்களில் அது பண்ணியிருப்பாங்க. பட் உள்நாட்டு கலவரம் காரணமாக அவசர நிலை பிரகடனம் வந்து பார்த்திங்கன்னா 1975 பண்ணாங்க. அன்டில் அது March 21, 1977 வரைக்கும் இருந்துச்சு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கரையாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிலவும் பொழுது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்க்கு எமர்ஜென்சி பீரியட்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான செயல்களை தான் செய்கிறாங்க. அதாவது ஆக்ஷனில் இல்லைனாலும் இவங்க நடக்கிற நடவடிக்கை எல்லாமே ஒரு எமர்ஜென்சி பீரியட் மாதிரி தான் தோன்றுகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எல்ஐபி சர்வீஸ்னால் சப்போர்ட் பண்ணுறது. சரிங்களா. ஆக்ஷனில் இல்லைனாலுமே வேர்ட்ஸ்னால சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து எல்ஐபி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்க வந்து தன்னிச்சையாக தான் அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்க, பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. இதெல்லாம் மோரோவர் எமர்ஜென்சி பீரியட் மாதிரி தான் வந்து இந்த ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிற நோக்கில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டிஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பொறுப்பை கைவிட்டுட்டு டிஸ்லாயல்ட்டியாக இன்னொரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணி போகிறது தான் வந்து டிஃபெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ டிஸ்லாயலாக நடந்துக்கிறது தான் டிஃபெக்ஷன்ஸ். பொறுப்பை கைவிடுதலுமே டிஃபெக்ஷன் தான். நெக்ஸ்ட் ஒன், பிளேக் அப்படின்னா ட்ரபிள் கொடுக்குறது, ஒரு பர்சனுக்கு ட்ரபிள் கொடுக்குறது தான் பிளேக். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேக் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் ஒருத்தங்களுக்கு ட்ரபிள் தான் கொடுக்கும். இன்செப்ஷன்னா பிகினிங், துவக்கம் தான் வந்து இன்செப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட், கார்னர்னா கலெக்ட் பண்ணிக்கிறது. கார்னரில் கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். நெக்ஸ்ட் ஒன், ப்ரூட் அப்படின்னா க்ரூயலாக வயலண்ட்டாக இருக்கிறது, மிருகத்தனமாக நடந்துக்கிறது. சரிங்களா. அதே மாதிரி லார்ஜஸ்ட் ஸ்ட்ராங் அனிமலையும் நம்ம ப்ரூட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூட்டல் அட்டாக் அப்படின்னா சொல்கிறோம்னா மிருகத்தனமான அட்டாக். ஸோ ப்ரூட்டுங்கிறது லார்ஜ் ஒரு அனிமல், ஸ்ட்ராங்கான அனிமல் தான் வந்து ப்ரூட். ஓகேங்களா. ஸோ க்ரூயல் மிகவும் வந்து கொடிய நோக்குடன், வயலண்ட்னா தீங்கு விளைவிக்கும் வகையில் நடந்துக்கிறதையும் நம்ம வந்து ப்ரூட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், வெஸ்டர்ட் அப்படின்னா ஸ்டாட்டிக், இருக்கிறது அப்படியே நம்ம சொல்கிறது, இதுதான் இருக்குதுங்கிற ஒரு நிலைப்பாடு. சரிங்களா. வகுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, ஒரு நிலைப்பாடு இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு அப்படிங்கிறது, வெஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெண்டர்ட் அப்படின்னா வழங்குறது. சரிங்களா. ஹெல்ப் பண்ணுறது. செகண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டின் கண்டிஷனுக்கு ஒருவரை உள்ளாக்குறது, ஒரு கண்டிஷனில் போய் அவரை வந்து நிறுத்துறது. சரிங்களா. ஒரு சூழ்நிலையை அவருக்கு உருவாக்குறது தான் வந்து ரெண்டர்டு. ஓகேங்களா. ஒன்று ஹெல்ப் பண்ணுறது, இன்னொரு சூழ்நிலையை வந்து அப்படி ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்குறதையும் வந்து ரெண்டர்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிலருக்கு ரெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுவோம், அப்படி ஒரு சூழ்நிலையும் நம்ம தான் உருவாக்கியிருப்போம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்டம்னா ரேராக இருக்கிறது தான் வந்து செல்டம். சரிங்களா. ரேராக சேல் பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்குவைட் அப்படின்னா
ராங்காக ஒரியாக ஃபீல் பண்ணுறது, அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறது தான் வந்து டிஸ்குவைட். ஸோ குவைட்னா அமைதி. ஸோ டிஸ்குவைட்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரியாக ரொம்ப வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனிலேட்ரல்னா ஒரு சார்பாக ஒரு பக்கமாக பண்ணுறது, சரிங்களா? மற்றவங்கள பற்றி எந்த இதுவுமே நம்ம வந்து எடுத்துக்காம நம்மளோட முடிவை தன்னிச்சையாக வந்து ஒரு சார்பாக பண்ணுறது தான் வந்து யுனிலேட்ரல். நெக்ஸ்ட் ஒன் பிளாட்னா ஒரு கரை, ஸ்டெயின், சரிங்களா? இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இது மிகப்பெரிய கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிளாட். நெக்ஸ்ட் ஒன் கிரிட்டிக்னா எவாலுவேட் பண்ணுறது, டீட்டெயிலாக எவாலுவேட் பண்ணுறது தான் கிரிட்டிக். பிளாட் க்ளூ சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஸ்டெயின், நம்ம வாழ்க்கையில் கரைகள் இருக்கும்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. பி லாட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கிரிட்டிக் அப்படின்னா எவாலுவேட். கிரிட்டிக்கான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எவாலுவேட் பண்ணணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிகிரி அப்படின்னா அஃபீஷியல் ஆர்டர், சரிங்களா? அஃபீஷியலாக வரக்கூடிய ஆர்டரை தான் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அஃபீஷியல் ஆர்டர்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹாண்ட். ஹாண்ட் அப்படின்னா நினைவில் இருக்கிறத நம்ம ஹாண்ட்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் இன் ரிமெம்பர், சரிங்களா? எப்போவுமே நம்ம வந்து நினைவிலே நினச்சிட்டு இருக்கிறத ஹாண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிளேஸ்க்கு அடிக்கடி நம்ம அப்பியர் ஆகிறதையும் வந்து நம்ம ஹாண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஆண்ட் பற்றி நம்ம அடிக்கடி நினைவில் நினச்சிட்ருப்போம். அவங்க அடிக்கடி அந்த பிளேஸ்க்கு அப்பியர் ஆவாங்க, நம்ம ரிலேட்டிவ் ஆண்ட் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்ஜம்னிங் அப்படின்னா ஒருவரை பற்றி தவறாக குற்றத்தை சொல்லிட்டு இருக்கிறது, சரிங்களா? அவர் பேட் பர்சன், அவர் தப்பானவர்னு சொல்லிகிட்டே இருக்கிறது கன்ஜம்னிங். செகண்ட் ஒன் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்ற தீர்ப்பு, சரிங்களா? இந்த தண்டனை உங்களுக்கு வழங்கப்படுது, கண்டம் டு டெத் அப்படின்னா மரண தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிற மீனிங். ஸோ இது ரெண்டுமே மீனிங் வரும், சரிங்களா? ஒருத்தங்களை பற்றி தவறாகவே சொல்கிறது, பேட் பர்சன் நீங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறதையும் நம்ம வந்து கண்டம்னிங் சொல்லுவோம். ஸ்ட்ராங்காக பேட் பர்சன் சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வகையில் வந்து சொல்கிறதையும் வந்து கண்டம்னு சொல்லுவோம். குற்றத்துக்கான தீர்ப்பையும் கண்டம்னு சொல்லுவோம். கண்டம் டு டெத் அப்படின்னா மரண தண்டனை விதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ட்ரெக்கோனியன் அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்கிறது, கொடூரமாக இருக்கிறதா வந்து ட்ரெக்கோனியன். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன்ஸ்ன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ட்ராகன்ஸ் எல்லாமே ரொம்ப சிவியராக கொடூரமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிஃபில்னா ஸ்டாப் பண்ணுறது, முடக்கிறது தான் வந்து ஸ்டிஃபில், சரிங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா அது ஸ்டாப் ஆகிடும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசென்ட், டிஸ்அக்ரிமெண்ட் வித் அஃபீஷியல்ஸ், ஓகேங்களா? கருத்து வேறுபாடு காரணமாக ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறது தான் வந்து டிசென்ட், ஓகேங்களா? இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் ஒன் இஸ் சென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அது கருத்து வேறுபாடு காரணமாக நான் வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டேன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளாய்னா சூழ்ச்சி, சரிங்களா? தந்திர செயலை தான் வந்து ப்ளாய்னு சொல்லுவோம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி அப்படிங்கிறது இப்போல்லாம் வந்து இல்லை, எங்கேயுமே எல்லாமே சூழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிக் லீஃப் அப்படின்னா டிஸ்ஹானஸ்ட்டாக இருக்கிறது, சரிங்களா? எம்ப்ரேசிங்கான ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறது தான் வந்து ஃபிக் லீஃப், ஹைட் பண்ணுறது, சரிங்களா? டிஸ்ஹானஸ்டான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா எம்பராசிங்கான ஒரு விஷயத்த மறைத்து வந்து இது பண்ணுறது தான் வந்து ஃபிக் லீஃப், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஃபோய்ஸ்டிங் அப்படின்னா இம்போஸ் பண்ணுறது, ஒருத்தங்களை அன்வெல்கமாக அன்னெசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க மேலே வந்து பழி சுமத்துறது, இம்போஸ் பண்ணுறது தான் வந்து ஃபோய்ஸ்டிங், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கொஹீஸ் அப்படின்னா ஸ்டிக் டுகெதர், ஒட்டி இருக்கிறதா வந்து கொஹீஸ். ட்ரிம்டுனா கட் ஆஃப், சரிங்களா? ஒன்றை கமித்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரதான் ட்ரிம் பண்ணுறது. கிரேவ் அப்படின்னா கல்லறை, உங்களுக்கே தெரியும். இன்னொரு மீனிங் வந்து சேடான ஒரு விஷயம், சரிங்களா? பேடான ஒரு விஷயமா இருக்கலாம், சரிங்களா? சீரியஸான விஷயம், சரிங்களா? எல்லாமே வந்து கிரேவ், ஓகேங்களா? ஸோ வந்து கிரேவ் அப்படின்னா கல்லறையை சொல்லலாம். சேடாக இருக்கிறது, பேட், சீரியஸாக இருக்கிறதையும் வந்து நம்ம வந்து கிரேவ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அன்ஜஸ்ட்லி அப்படின்னா ராங்காக இருக்கிறது, க்ரூயல், ப்ரூட்டலி சொல்லுவோம் இல்லையா? ப்ரூட்டலினாலும் வந்து அன்ஜஸ்ட்லி தான், ராங்கான விஷயம் எல்லாமே ப்ரூட்டலி. க்ரூயலி எல்லாமே வந்து அன்ஜஸ்ட்லி. ஸோ ஜஸ்டிஃபையாக இல்லாமல் அன்ஜஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.